அடுத்தது விஜய் கொஞ்ச நேரம் ஏன்னா ஓபன் பண்ணாலே யூடியூப்ல விஜய் நம்ம பேச ஆரம்பிச்சாலும் விஜயை தவிர வேற எதுவும் பேச முடியல. வேற டாபிக் இல்லைன்னு டைரக்டா கேட்கிற அளவு ஆயிடுச்சு. பட் அவர் வந்து ஒரு ஹாட் டாபிக்கா இருக்காரு. இப்ப அடுத்த விஷயம், சீமான் விஜய் வந்து சேதாரத்தை ஏற்படுத்துவாரா? அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து இன்னமும் விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவார்னு வெயிட் பண்றாரு. ஜெயக்குமார் நேத்து தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆரையும் எடுத்துக்கிறாரு, ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிறாரு, அண்ணாவையும் எடுத்துக்கிறாரு. சோ இதெல்லாம் எப்படி இருக்கும் 2026? முக்கியமா சீமான்ல ஆரம்பிச்சு சொல்லுங்களேன். சீமான் தனியாக தான் வந்து போறாரு அப்படின்றத அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. இப்ப கேண்டிடேட்ல அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராரு. சீமானுடைய நிலைப்பாட்டுல ஒன்னும் மாற்றம் இல்ல. ஆனா இந்த முறை வந்து சீமானுக்கு எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வரும் அப்படின்றது, நீங்க வந்து ஒரு 8% ஓட்டு 36 லட்சம் வாக்குகளை அவர் வாங்கி இருக்கிறார். இப்ப அதை விட கூடுதலான வாக்குகளை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது சீமானுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்குல ஒரு மாற்றம் வருமா, அதுல வந்து ஒரு தேக்க நிலை ஏற்படுமா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் வந்து தற்போது இருக்கிறது. சீமான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப விஜயை சப்போர்ட் பண்ணாரு, தம்பி அப்படின்லாம் பேசினாரு. விஜய் வந்துறாரு. ஆமா, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு ஒன்னே அப்படியே ரொம்ப ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. 2வது பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ண உடனே பெரியார பயங்கரமா டார்கெட் பண்ணி சீமான் வந்து இப்போ RSS மேடையில போய் பேசக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். அப்போ சீமானுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு பிஜேபி தரப்புல இருந்தும் மறைமுகமா அவரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையும் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்றதும் நமக்கு கிளியரா தெரியுது. நீங்க விஜில் அப்படின்ற ஒரு அமைப்புடைய மேடையில சீமான் போய் பாரதியாரை பத்தி பேசுறாரு. விஜில் என்றது வந்து ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் பிளாட்ஃபார்ம். அது RSS உடைய பிளாட்ஃபார்ம். 1980கள்லயே அது இயங்கிட்டு இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் அவர் பேசினது வந்து தப்பா எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் பேசுறாங்க. பட் அன்னைக்கு 80கள்ல RSS, 90கள்ல RSS செய்த அரசியலும் இன்னைக்கு அவரு செய்கின்ற RSS செய்கின்ற அவங்களுடைய பிரச்சாரங்களும் அவங்களுடைய அரசியலும் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இன்னி வரைக்கும் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மேடையில சீமான் போய் பேசுவதும், சீமான் அதற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதும், சீமான் மூலமாக RSS வந்து பல்வேறு தரப்பினர்கிட்ட போய் சேர்றதும் இது வந்து சீமானுடைய அரசியலுக்கே அது வந்து நல்லதில்லை. ஏன்னா அவருடைய ஒரு டீவியேஷன் தெரியுதுல்ல. அவர் வந்து திடீர்னு ஒரு ட்ரெஜெக்டரியில போயிட்டே இருக்காரு, ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்காரு. திடீர்னு அவர் வந்து பெரியார் அட்டாக் பண்ண உடனே அவர் வந்து பிஜேபியும் RSSம் அவர்களை கையில எடுக்கிறது அப்படின்னும் போது அவருடைய ஒட்டுமொத்த அரசியலும் வந்து மாற்றம் அடைகிறது. என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கோ அல்லது என்டிஏக்கு ஆதரவாக செயல்படுவதற்கோ அவர் வந்து தளம் அமைக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. அப்போ இந்த விஷயங்கள்ல தான் வந்து சீமானுக்கு ஒரு செட்பேக் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு பேசினாரு, கொஞ்சம் பெரிய சர்ச்சையாச்சு கடந்த காலங்கள்ல. அப்ப அதுக்கப்புறமே வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் வந்து பெரிய நண்பன் அப்படின்லாம் வந்து பேசினாரு. அதாவது சிறுபான்மையினருக்கு வந்து தோழனாக நான் இருக்கிறேன், நண்பனாக நான் இருக்கிறேன் அப்படின்லாம் பேசும்போது நீங்க அதெல்லாம் வச்சு ஒப்பீடு பண்ணி தானே பார்ப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு தானே பார்ப்பாங்க. நீங்க சீமான் திடீர்னு இப்படி பேசினாரு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் இந்த நடவடிக்கைகள், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில இருக்காருன்னா அவருக்கு எதிரான ஒரு சந்தேகத்தை அவரே ஏற்படுத்துகிறார் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க, பாரதியாருக்கு நீங்க மேடை போட்டு பேசலாம். பாகிஸ்தான்ல போய் பேசிட்டு வாங்க, ஏதோ நான் பேசுறேன் நீங்க வந்து பட் நீங்க யாருடைய மேடையில பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க வந்து கவனிக்கிறாங்க. 2வது உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்ற அந்த கேள்வி வந்துருது இல்ல. அப்ப நீங்க யாருக்காக நீங்க களத்துல நின்று அரசியல் பண்றீங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்துருது இல்லையா? அந்த விஜய் வந்து சேதாரத்தை ஏற்படுத்துவாரா சீமானுக்கு? கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. இப்ப அதுதான் வந்து சீமான் பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு உடனே கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணிட்டாரு. கண்ணா பின்னான்னு விஜய் வந்து பேசிட்டாரு.
இதுலயே வந்து ஆகிட்டாரு. பாதி சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஏன் இவர் இப்படி பேசுறாரு. இப்ப நீங்க அந்த 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 ஒரு பொண்ணை பத்தி நீங்க சொன்னீங்க, பேட்டி கொடுத்த பொண்ணு. முதல்ல அந்த பொண்ணு ம். என்ன சொல்லுது, நான் வந்து முதல்ல அதிமுகவுக்கு வாக்களிச்சேன், ரெண்டாவது நான் சீமான் அண்ணனுக்கு வாக்களிச்சேன் அப்படின்னு. அப்ப சீமான் அண்ணன் ஆல்டர்னேட்டிவா இருந்திருக்காரு ஒரு தரப்பினருடைய மைண்ட்ல. இப்ப இப்ப அவங்க அதை எல்லாம் தாண்டி வந்து இங்க வருது. இப்ப அதை தாண்டி அது தாவேகாவுக்கு வருது அப்படின்னும் போது, அப்போ தாவேகாவை ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க. சீமான ஒரு ஆல்டர்னேட்டிவா பாத்துட்டு இருந்தாங்க. சீமான் வந்து கடுமையா திமுகவை தாக்குனதுனாலதான் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு 8% தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த அரசியலை வந்து சீமான் வந்து நடுவுல கைவிட்டாரு. இப்ப அந்த இடத்தை தான் வந்து விஜய் பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ இந்த மாதிரி சீமானுடைய அரசியல்ல ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். சீமானுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் இருக்கும். சீமானுக்கு மட்டும் இல்ல, நீங்க அதிமுகவுக்கும் வந்து இது ஒரு பெரிய லாஸ். இன்னைக்கு அதான் அதிமுகவுடைய அதிமுக எடப்பாடி அவர்கள் தான். ஏன்னா முதல்ல கரூர் சம்பவம் நடந்தோன்னே அவர் மனசு வேதனைப்படுன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து ஒரு விஷயமா இருந்தாரு. ஆனா வெளியில வந்ததுல இருந்து இவர் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணல, ஒரு நன்றியும் சொல்லல. அந்த கட்சியை நாங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, களத்திலேயே இல்ல, நாங்க அவங்க கூட பண்ண டைம் இல்ல பாஸ் அப்படின்னு லோக்கலா கலவுக்கெல்லாம் பேசுறாரு. இது எடப்பாடி என்ன இன்னமும் வந்து அவர் நம்ம கூட்டணிக்கு வருவாரு, நமக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறாங்களா? ஏன்னா ஏடிஎம்கே கிட்ட ஒரு சாலிடான ஓட் பேங்க் இருக்கு. ஏடிஎம்கேன்ற கட்சியை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அது வந்து தொண்டர்கள் வந்து பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு பின்னடைவு இருக்கு. தேர்தல் ரீதியாக ஒரு பின்னடைவு இருக்கிறது. அமைப்பு ரீதியாக ஒரு பின்னடைவு இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வு நிலை இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வான மனப்பான்மை இருக்கிறது. நாம இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வந்து இந்த தொண்டர்கள் மனசுல ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து டிடிவியை நம்ம விட்டுறக்கூடாது, ஓபிஎஸ் நம்ம விட்டுறக்கூடாது. ரெண்டாவது அவங்களுக்கு பல பேருக்கு வந்து பாஜகவோட இவங்க போய் சேர்ந்ததும் வந்து பிடிக்கல. பாஜகவோட சேர்ந்ததுக்கு பிறகு நம்ம பார்ட்டிக்கு நம்ம அலையன்ஸுக்கு வந்து ஒரு டேக் ஆஃபே ஆகல. ஏன்னா அது அதிமுக தலைவர்களை உறுதிப்படுத்துறாங்கல்ல. அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல இபிஎஸ் போகும்போது நாம வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போகிறோம், பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட வருது அப்படின்னு அவர் பேசுறாரு. பிரம்மாண்ட கட்சின்னா யார அவரு வந்து குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, விஜயை தவிர வேற யாரையும் பேச முடியாது. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் அந்த நம்பிக்கை அப்படின்றது அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா கரூருக்கு பிறகு தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னும் போது தாவேகா நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இன்னும் அவருக்கு இருக்கு. தாவேக்கான்ற அவருக்கு ஒரு மட்டும் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிடக் கூடாது. அவருக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருக்கு. மேபி போஸ்ட் போல் நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தாவேகா வந்து நமக்கு தேவைப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கலாம். பட் தாவேகாவுக்கான கதவுகளை வந்து அடைப்பதற்கு அவர் தயாரா இல்ல. தாவேகாவை விமர்சனம் பண்றதுக்கு அவர் தயாரா இல்ல. விஜயுடைய ஸ்பீச்ல களத்திலேயே இல்லாத கட்சிகள் அப்படின்னு பேசும்போது நான் வந்து அது அதிமுகவுக்கு அவர் பேசல. அவர் அதை பிஜேபிக்கு சொல்றாரு, நாம் தமிழருக்கு சொல்றாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல அதிமுக பிஜேபி சொல்ற மாதிரி தான் கடந்த பேச்சும் இந்த ஸ்பீச் அப்படித்தானே மெர்ஜ் பண்றாங்க. இல்ல நீங்க அதான் பல பேர் அப்படி பிஜேபியை பேசுறாங்க. தொடர மாதிரி எங்கேயுமே தெரியலையே, பாயாசம் பாசிசம் வரலையே அவர்கிட்ட. இல்ல இல்ல நான் வந்து களத்திலேயே இப்ப விமர்சனம் எங்க வருது? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. அப்போ உங்களுக்கு இந்த அரசியல் புரிந்திருக்கிறது, அது எனக்கு போதும். நாங்க வந்து இத பத்தி பேசணும்னா களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க பேசவே பேசவே போறதில்ல பாஸ். அதெல்லாம் எங்களுக்கு ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து டைம் இல்ல. இந்த இந்த விஷயத்த தான் சொல்றாரு. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்ப்ப பேசுறாரோ அது வந்து திமுகவுக்கு தான் அது லாபகமாக அமையும். ஏன்னா திமுக தான் வந்து அந்த ஆன்டி பிஜேபி அரசியல விஜயை விட சூப்பரா பண்ணும். அவங்களால அதை பண்ணி இங்க வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி எல்லாம் வாக்குகளை வாங்க வேண்டுமோ அதெல்லாம் வந்து பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். இங்க என்ன பிரச்சனைனா விஜயோட ஸ்பீச்ச டிஎம்கே எப்படி பாக்குறாங்க? விஜய வந்து ஒரு த்ரெட்டா தானே பாக்குறாங்க. விஜயோட ஸ்பீச் இல்ல, விஜயுடைய அரசியல் வருகையே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்கு, ஒரு மொமெண்டம் பில்ட் ஆயிட்டு இருக்கு அவருக்கு ஆதரவா அப்படின்னும் போதுதான் கரூர் சம்பவம் நடக்கிறது. கரூர்ல வந்து விஜய்க்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது. விஜய்க்கு வந்து ஏன் விஜய் இப்படி பிஹேவ் பண்ணாரு, ஏன் தாவேக்கா இப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக தங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
நீங்க திமுகவுடைய நிகழ்ச்சிகள் வந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவதற்கான திட்டங்களை அவங்க வந்து தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப நடந்த இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில ம். நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அந்த மாநாட்டுல வந்து நாங்க எப்படி சேர்லாம் உடையாம இருக்கு. நாங்க வரவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் குடுக்குறோம். அந்த மாநாட்டுல இருக்கட்டும், அல்லது திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச்சா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவர் வந்து மறைமுகமா விஜய பத்தி தானே பேசிட்டு இருக்காரு. ம். அதே மாரி அடுத்தடுத்து பெரிய நிகழ்வுகள்லாம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பல்லடத்துல வந்து ஒரு பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல திருநெல்வேலியில கலந்துக்கிறாரு. மதுரையில நடந்த கிறிஸ்துமஸ் விழாவுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அங்க வந்து திராவிட கொள்கைகளும், கிறிஸ்துவ கொள்கைகளும் ஒரே கொள்கைகள் தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில நடக்கின்ற கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கெல்லாம் போறாரு. நீங்க திருநெல்வேலியில வந்து திருநெல்வேலி டவுன் சவுத்ல கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான வோட் பேங்க். அப்ப அந்த வோட் பேங்க நோக்கி இன்னைக்கு வந்து இந்த திமுக வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நீங்க விஜய் வரல அப்படின்னா, பிஜேபி காட்டி பிஜேபி உடைய பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்ற அந்த ஆங்கிள்லயே கிறிஸ்டியன் ஓட் பேங்க் வந்து உங்களுக்கு தானா யோசிச்சுருப்பாங்க. நம்ம பக்கம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் போக வேண்டியதா ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் ம். வந்து விஜயுடைய வருகை அப்படின்றது ஏற்படுத்தி இருக்கு. இல்ல இந்த சோ நேரத்துல இந்த நான் மாதிரி விஷயங்கள். ஒரு விஷயம் நான் அனுப்புறேன். நம்ம தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி. அவரு கன்னியாகுமரி மாவட்டத்த சேர்ந்தவரு. அவரு என்ன சொல்றாருன்னா, என் வீட்ல இருக்கிற 5 பேரு விஜய்க்கு ஓட்டுன்றாங்க. ம். இன்னொன்னு கன்னியாகுமரியில இருக்கிற ஃபாதர்ஸும் வந்து விஜய் மெடிக்கல் கேம்ப் நடத்துறாரு. இன்னும் இங்க இருக்கிற டயசிஸ்ல யாருமே வந்து விஜய்க்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. நான் சொல்றது ம். கேத்தலிக் வயசுல. ஓகே. ஆனா அங்க கன்னியாகுமரியில வந்து ஃபாதர்ஸ்ங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டதா ஒரு கேள்வி இல்ல. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா எலக்ஷன் டைம்ல பிரசங்கத்துல ஒரு மறைமுகமா சொல்லுவாங்க. அன்பியம்னு ஆமா. இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கூட்டத்துல. அவங்க கிட்ட ஒரு திட்டம் பாஸ் பண்ணாங்கன்னா, அது அப்படியே அந்த ஃபாதர் சொல்றத அனுசரிச்சு. இப்போ விஜய்க்கு கன்னியாகுமரியில வோட் பேங்க் உயர்ந்திருக்கின்றது அது சொல்லலாம். சோ அது அங்க மட்டும் இல்ல. உங்களுக்கு கோஸ்டல் ஏரியாஸ்ல, ஃபிஷர்மேன் மத்தியில, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியன் வோட் பேங்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வோட் பேங்க் உங்களுக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு பவர்ஃபுல்லான வோட் பேங்க் அப்படின்னும்போது, அத வந்து நம்ம இழந்து விடக்கூடாது. அதுல வந்து ஒரு பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சிகளுக்கு கேபினெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அந்த டயசிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கிறிஸ்தவ மத தலைவர்கள், அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆதீனங்கள், குட்டி குட்டி இவங்கள சபைகள் எல்லாரையும் சபைகள். சபைகள் இவங்கள எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போயி அங்க வந்து அந்த அந்த சில அறிவிப்புகளையும் முதலமைச்சர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு திமுக இல்லப்பா தள்ளப்பட்டிருக்குன்னா, அது அதே விஜயுடைய நேரத்துல வருகை நான் ஒரு காரணம். ஷபீர் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கேள்வி, இதே மாரி சிறுபான்மையினர் முஸ்லிம்ஸோட ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆதரவு பெருகி வருகிறதா? இல்ல அந்த ஜமாத் அந்த மாரி வகையில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்ல இப்போ இதுவரைக்கும் அந்த மாரியான ஒரு விஷயம் இல்ல. நீங்க ம். இஸ்லாமியர்கள் மத்தியில உங்களுக்கு வந்து விஜய்யுடைய பார்வை அப்படின்றது வந்து கொஞ்சம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற மாரிலாம் ஒரு டாக்கோ, அல்லது இஸ்லாமியர்கள் மத்தியில அந்த மாரி அனவுன்ஸ்மென்ட்டோ, நீங்க சொன்ன மாரி அந்த இது சபைகள்ல பேசுறதோ அந்த மாரி கிடையாது. பட் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? விஜய் மீது ஒரு கவனம் இருக்கிறது. விஜய் என்ன ம். தாக்கத்தை ஏற்படுத்துவார் இல்ல இப்ப அப்படின்ற பொதுவா அந்த சிறுபான்மைன்னா கேள்விகள் பேசுவோமே, இருக்கு. வெதர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ். இப்ப நம்மளோட ஓட்ஸ் தான் அவங்க பெருசா எதிர்பார்க்குறாங்க. இல்ல அது 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 எப்பவுமே திமுகவுக்கு சிந்தாம சிதறாம போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப அதுக்கு கொஸ்டின் மார்க் வந்திருக்குல்ல. அது ஒரு சாலிட் வோட் பேங்க் அது. நீங்க இதுக்கு முன்னாடி அது திமுகவுக்கு போயிருக்கிறது. குறிப்பா 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு, உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த வாக்குகள் அப்படின்றது டிஎம்கேக்கு போயிருக்கிறது. இப்போ விஜயுடைய வருகை அந்த வோட் பேங்க்ல ஒரு ஸ்பிளிட்ட ஏற்படுத்துமா அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கு இந்த திருப்பரங்குன்றத்துலலாம் விஜய் பேசாமல் இருப்பது அப்படின்றது ஒரு விதமான ஒரு சந்தேகத்தையும் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இத பத்தி பேச மாட்டேன்றாரு? அப்போ திமுக தரப்புலன்னு சொல்றாங்க, இவருக்கு பின்புலத்துல பிஜேபி இருக்காங்க அப்படின்னும்போது, அப்படி இருக்குமோ? அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வருது. சோ, அதனால தான் இந்த மாரி விஷயங்கள்ல விஜய் வந்து பேசி கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அவருக்கு இருக்கு. அவரு அவரு அவர யார் இயக்குறாங்க அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா? இது வந்து இன்னமும் அந்த கேள்வி ச இருக்குல்ல. விஜய் வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்கல்ல. இல்ல அந்த சந்தேக பார்வை இருக்கதான் செய்யும் உங்களுக்கு. தொடர்ந்து அத அந்த அந்த மாரி ஒரு பிரச்சாரம் வந்து
பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ரஜினி வரும்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அதே மாதிரி கமல் வரும்போது அதே பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப விஜய் வரும்போது அதே பிரச்சாரம் பண்ணாங்க. பட் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு வந்து ஆதரவு பலம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது அந்த விமர்சனம் எல்லாம் பெரிய அளவுக்கு அவரை ஒட்டல. நீங்க இன்னொன்னு, சிறுபான்மை இளைஞர்கள் மத்தியில, குறிப்பா இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவுலாம் இருக்காங்க. அங்கங்க அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடக்குது. பட் என்னன்னா கடைசி நேரத்துல விஜயுடைய நிலைப்பாடு எல்லா விஷயங்கள்லயும் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க என்ன, சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், 2014ஆம் ஆண்டு பிஜேபி ஆட்சியில அவங்களுடைய மனநிலை அப்படின்றது எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடைய பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. நீங்க 2024 தேர்தல்ல ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு கூட யாரும் வந்து பெருசா போய் அதிமுகவுக்கு ஓட்டு போடல. ஏன்னா மறுபடியும் நாளைக்கு அதிமுக பாஜகவோட சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய இடம், இடதுசாரி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு செக்யுலரான அலையன்ஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அவங்க பிஜேபியோட சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான ஆயத்த வேலைகள்ல அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க. இது வந்து இது வந்து ஒரு 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 அளவுகோலா வச்சிருக்காங்க. காங்கிரஸ் எங்க இருக்கு, ராகுல் காந்தி எங்க இருக்காரு, ராகுல் காந்தி இருக்கிற கூட்டணி செக்குலரான கூட்டணியா இருக்கும். அவர் வந்து பிஜேபி உடச்சே பேசுவாங்க ஷபீர். கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் ஓப்பனா மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு விஷயம், பாஜக கூட்டணி இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மைண்ட் பிக்ஸ் ஆயிருக்குல்ல. கண்டிப்பா பாஜக மேல நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா பாஜக மீது நம்பிக்கை இல்லை, பாஜகவுடன் கூட்டணி சேர்கின்ற கட்சிகள் மீதும் நம்பிக்கை இல்லை. நீங்க அதை வந்து ரொம்ப சந்தோகமா ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கு, காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. ஏன்னா எல்லா முக்கியமான விஷயங்கள்லயும் காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் தான் வந்து முதல்ல குரல் கொடுக்கறாங்க. அப்ப அவங்க திமுக பக்கம் இருக்காங்க அப்படின்னும் போது நேச்சுரலா வந்து திமுக பக்கம் தான் வந்து அவர்கள், குறிப்பா மைனாரிட்டிஸ், பெருவாரியான மைனாரிட்டிஸ் அந்த நம்பிக்கையில இருப்பாங்க. பட் அதுல ஏதாச்சும் மாற்றம் வரப்போகிறதா, நீங்க பிஜேபி எப்படி விஜய் எதிர்க்கிறார் அப்படின்றத பொறுத்துதான் சிறுபான்மையினருடைய வாக்குகள் எப்படி இவருக்கு வரும், விஜய்க்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அதிமுகவுடைய கேம் பிளான் என்ன அப்படின்னு தான் தெரியல. நீங்க அதிமுக என்ன பண்ண போகுது? நீங்க விஜய் பத்தியும் பேச மாட்டேன்றீங்க, திமுகவையும் அட்டாக் பண்ண மாட்டேன்றீங்க, பிஜேபியோட கூட்டணியில இருக்கீங்க, ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸா இருக்கு. கட்சிக்குள்ளேயும் வந்து பிரச்சனை, கூட்டணிக்குள்ள யாரை கொண்டு வர்றது, யாரை கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இன்னைக்கு வந்து அதிமுக சிக்கி இருக்கு அப்படின்னும் போது, இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து ஒரு எலெக்ஷனை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இபிஎஸ்க்கு. ஓகே, உங்களுடைய அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.